சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் திமுகவில் மிக முக்கியமான பொறுப்பேற்க உள்ளார். கடந்த சில நாட்களாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதும், அதனைத் தொடர்ந்து திமுகவில் மிக முக்கியமான நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நூல் வெளியீட்டு விழா இதுவரை பொதுவெளியில் கோவில்களில் மட்டும் கலந்து கொண்டிருந்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நூல் வெளியீட்டு விழா அது அரசு நிகழ்ச்சியாகவே பார்க்கப்பட்டது. துணை முதல்வர், அமைச்சர்கள், பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அவரது பேச்சுக்கள் அனைத்தும் யாரோ எழுதி கொடுத்தது போல்தான் இருந்தது. குறிப்பாக திமுக 2026 சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு மிக முக்கியமான நபரை தேர்தலில் போட்டியிட தற்பொழுது திட்டமிடப்பட்டு வருவதாகவும், இதேபோல்தான் உதயநிதி அவர்கள் ஒருகள் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து சிறு சிறு பிரச்சாரங்கள், சிறு சிறு ஒட்டுமொத்த விமர்சனங்களுக்கு மத்தியிலும் அவர் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டார். அதேபோல்தான் தற்பொழுது துர்கா ஸ்டாலினும் 2026 சட்டசபை தேர்தலில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது உண்மையாக நடந்துவிட்டால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் திமுகவில் ஏற்படும். ஏனென்றால் ஒட்டுமொத்த திமுகவின் கட்சியே தனது குடும்பம் மட்டும்தான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் துரைமுருகன், கே.என். நேரு, பொன்முடி இவர்களுக்கு 2026 சட்டசபை தேர்தலில் வாய்ப்புகள் வழங்கப்படாது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபருக்கு முக்கிய பதவி கொடுக்குமேயானால் நிச்சயம் மிக பெரிய அளவிலான மாற்றம் கட்சியில் ஏற்படும் என்பது ஸ்டாலினுக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலினுக்கு ஏன் முக்கிய பதவி? அதாவது ஸ்டாலின் உடல்நலை குறைவின் காரணமாக இருப்பதால் உதயநிதியை யாராவது சீண்டினால் அதற்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஆதரவும் பக்கபலமும் அரசியல் தற்பொழுது கற்றுக்கொண்டால் நிச்சயம் தனது ஒட்டுமொத்த எதிர்காலமும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகின்ற சட்டசபை தேர்தலில் துர்கா ஸ்டாலின் போட்டியிட்டால் திமுகவின் நிலைமை என்ன என்பதை